கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஏற்காடு மலைப்பாதை வழியாக வேகமாக இறங்கிய தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பேருந்து ஓட்டுநர் மணி என்பவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மலைப்பாதையில் இறங்கும் போது 2வது அல்லது 3வது கியரில் வாகனத்தை இயக்கினால்தான் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழக்காமல் இருக்கும் என வட்டார போக்குவரத்து அதிகாரி தாமோதரன் அறிவுறுத்தினார். மலையில் இறங்குறப்ப முக்கியமாக கனரக வாகனங்களும் சரி, அனைத்து வாகன ஓட்டுநர்களும் சரி, குறைந்த கியரில், அதாவது 2nd கியர் 3rd கியரில் தான் இறங்கணும். அப்போ தான் வண்டி கிரிப்பாக கீழே இறங்கும். இதை ஒரு சில டிரைவர்கள் புரியாமல் 4th கியர் 5th கியரில் இறங்கினாங்கன்னா விபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வண்டிக்கு கண்ட்ரோல் இருக்காது. மேலும் எந்த கியரில் ஏறுறோமோ மலைப்பகுதியில் அதே கியரில் தான் இறங்கணும் அப்படின்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேகம் குறைவான வேகத்தில் வாகனம் இயங்கும், விபத்துகளும் தவிர்க்கப்படும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.